Chemist. Sweeten contents to milk. எவ்வளவு நக்கலா இந்த மேடையில அவர் சிரிச்ச முகத்தோட ஆபாசமான ஒரு கருத்தை பேசும்போது சிரித்து கொண்டு அதுலயும் மகளிர் முன்னாடி இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டு இப்படிதான் நாங்க திராவிட கட்சியை வளர்த்தோம், திராவிடங்களை வளர்த்தோன்னு வெக்கமே இல்லாம சொல்றாருன்னா இன்னைக்கு திராவிடர் கழகத்துல உள்ளவங்க எல்லாம் எப்படிதான் வெளியில தலை காட்டுவாங்க? குச்சிக்குள்ள உள்ள ஒரு பொண்ணோட நிலை எப்படி இருக்கும்? சயின்ஸ் படியே யோசிங்க. அந்த பொண்ணை போய் நீ வக்கரமா யோசிக்கிறீன்னா உன்னோட புத்தி எப்படிப்பட்டதா இருக்கும்? நீ எவ்வளவு மோசமான ஒரு மனநிலையில இருப்ப. GRC Jewellers காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு வனத்துறை அமைச்சரா இருக்காரு. சரி, வனத்துறை அமைச்சரா போனதுனால அவர் வனத்துல இருக்கிற அனிமலுக்கு இருக்கிற விலங்குக்கு இருக்கிற அறிவு கூட அவருக்கு இருக்காது. இது மாதிரி பேசுறாரு. சீமானுக்கு இந்த ஒரு பெண்ணால எப்ப பிரச்சனை வருதோ அப்ப எல்லாம் சுத்தி பொம்பளை பிள்ளைங்களையா நிக்க வச்சுக்கிறது. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு அந்த குடிசைக்குள்ள இருந்து அதை சீமான் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அதுங்க பக்கத்துல நிக்க முடியுமா? இப்ப இதுவே அப்படியே மாத்தி பார்ப்போம். அந்த சாமானிய மக்களை யாராவது ஒருத்தர் அவர்கள் வீட்டு பெண்களை நோக்கி ஏதாவது கேட்க முடியுமா? கேட்டா ஏத்துக்குவாங்களா? உயிரோட விடுவாங்களா? வேறு மதத்தை பற்றி பேசியிருந்தால் இந்நேரம் பொன்முடி அவர்களோட வீட்டை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் நின்று இருக்கும், ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. எப்படி எங்கள் மதத்தை பற்றி இவ்வளோ இழிவாக பேசணுன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும், இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இந்து மதத்தை பற்றி பேசும்போது இவர்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவனர் தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பேச்சு ஒரு நிகழ்ச்சியில பேசினது சர்ச்சையாகி இருக்கிறது. இந்த பேச்சை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அமைச்சர் பேசுகிறார், அதுல மதமும் கலந்து இருக்கிறது, பெண்ணை உடைய எப்படி அதை சொல்வதுன்னே தெரியல. நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? அதாவது கேள்வி கேட்பதற்கோ பதில் சொல்வதற்கோ பெண்களாகிய நம்மளால பேசக்கூட முடியாத அளவுக்கான ஒரு விஷயத்த மேடையில் நின்று பேசுறாருன்னா அவர் ஒரு அமைச்சர்னு நம்ம எப்படி சொல்றதுன்னே தெரியல. அமைச்சர்னா யாரு? மக்களுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவா எம்எல்ஏ ஆகுறாங்க. அவங்க கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கறது தான் அமைச்சராக கொடுத்து இவங்க இந்த துறை பார்த்துக்குவாங்க கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் மக்களுக்கு முன் உதாரணமா இருக்கணும். பார்க்கக்கூடிய அனைவருமே இவர்கள் பேசும் விதம், இவர்கள் நடந்து கொள்கிற விதத்தை எல்லாம் பார்த்து இப்படி தான் நம்ம நடந்துக்கணும்னு கற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கணும். அதற்கு மாறாக திமுகவில் தொடர்ச்சியாக ஒரு பேச்சாளர், ஒரு மேடை பேச்சாளர் பேசுறது எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் நமக்கே தெரியும். ஒரு நடிகையை பற்றி பேசினதாக இருக்கட்டும், பல விஷயம் நம்ம தொடர்ச்சியாக, இது புதுசு இல்லை. ஆனால் அமைச்சர் அவர்களே இப்படி பேசுறாருங்கிறது தான் அதிர்ச்சியா இருக்கு. இவர் ஏற்கனவே எஸ்சி தானமான்னு கேட்டப்பவே கண்டிச்சு வந்திருக்கணும். ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து சாதியை குறித்து ஒரு சாதிய வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டு பேசுறதுன்னு அது எதற்கு கேட்டாலும் அவர் மனதிற்குள்ள வன்மம் இருந்துகிட்டே இருக்கு. அதுலேயும் முக்கியமா பெண்கள்னா எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் நமக்கு வராது, பெண்கள் பத்தி நம்ம இழிவா பேசலாம், பெண்களை குறைச்சி பேசலாம். எவ்வளவு நக்கலா இந்த மேடையில அவர் சிரிச்ச முகத்தோட ஆபாசமான ஒரு கருத்தை பேசும்போது சிரித்து கொண்டு அதுலயும் மகளிர் முன்னாடி இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டு இப்படிதான் நாங்க திராவிட கட்சியை வளர்த்தோம், திராவிடங்களை வளர்த்தோன்னு வெக்கமே இல்லாம சொல்றாருன்னா இன்னைக்கு திராவிடர் கழகத்துல உள்ளவங்க எல்லாம் எப்படிதான் வெளியில தலை காட்டுவாங்க? இவங்கெல்லாம் யாரு? இவங்க யாருக்கானவங்க? யாரோட போட்டோ வச்சிருக்காங்க? பெண்கள் முன்னேற்றத்துக்காக பெரியார் தான் எல்லாமே பண்ணாருங்கிற போட்டோ வச்சுக்கிட்டு பெண்களை தரக்குறைவா பேசக்கூடிய மேடைகளை போட்டுதான் நாங்க வளர்த்தோம்னு சொல்றீங்களே. இப்ப பெண்கள் அடிமையாக இருக்காங்க, பேசுவதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது அப்படிங்கிறதுனால ஒரு ஆணாதிக்க மனப்போக்கோடையே நீங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு நடந்துக்க முடியும்? நாங்க எவ்வளவு நாள் தான் அடிமையா இருப்போம், எவ்வளவு நாள் தான் அமைதியா இருப்போம்? நீங்க பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பதில் சொல்லாம எதிர்த்து பேசாம. நான் என்ன சொல்றேன், அந்த அரங்கத்திலே அந்த மேடைக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெண்கள் எந்திரிச்சு சத்தம் போட்டிருக்கணும். ஏன் இப்படி பேசுறீங்க, இது மாதிரி பேச அசிங்கமா இல்லையான்னு கேட்டு இருந்திருக்கணும். ஏன் அந்த தைரியம் அந்த பெண்களுக்கு வராதது வருத்தம் அளிக்கிறது. இதுதானே காரணம். ஆரம்ப கட்டத்திலிருந்தே பெண்கள் எதிர்த்து பேசி இதற்கெல்லாம் நாம எதிர்ப்பு குரலை வலுவா பதிவு செய்து கொண்டே வந்தோம்னா ஒரு அளவுக்கு அவங்க கொட்டம் அடங்கும்ல. இல்ல நீங்க சொல்ற அந்த கருத்து அங்கேயே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா
அது ஒரு உணர்வதற்கான ஒரு வாய்ப்போ, தன்னை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்போ அடுத்த தடவை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். ஆனா அந்த அமைதி போக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களும் சிரிக்கிறாங்க. அப்ப இது எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது? இந்த ஆபாச பேச்சுக்கள்லாம் ஒரு பொது வெளியில பயிற்சி. இந்த கூட்டம்ங்கிறது என்ன கூட்டம்? முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிராக பேசுவதையே கொள்கையாக கொண்டிருக்க கூட்டம். நீங்க இனிமே எங்கேயாவது போய் பெண் முன்னேற்றத்துல நாங்க இருந்தோம்னு சொன்னீங்கன்னா உண்மையாகவே அங்கேருந்து 2 அழுகின முட்டையோ அல்லது வேற ஏதாவது பறக்கும். அப்படி பெண்கள் மாறணுங்கிற எந்த தகுதியுமே கிடையாது. இன்றைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்களாமா இவர் கதிரானந்த் அவர்கள். 1000 ரூபாய் வந்துச்சாமா, பவுடர் போட்டுட்டு பலபலன்னு இருக்கீங்களா அப்படின்னு விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஏழ்மையான பெண்களை பார்த்து நீங்க ஒருத்தரோட மனைவி அவர்களை பார்த்து நீ பளபளப்பா இருக்கன்னு சொல்றதுக்கு நீங்க அதிகாரத்துல இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? கேட்குறேன். இந்த 1000 ரூபாங்கிறது மக்களுடைய வரி பணம், அது அரசாங்கத்தோட பணம். என்னமோ உங்க சொந்த பணத்தை கொடுத்தானாவது நீங்க அப்படி பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு சொல்லலாம். அது கூட உரிமை கிடையாது. உரிமை கிடையாதுதான், அது உண்மைதான். அதுக்கு கூட உரிமை கிடையாது. இப்ப இதுவே அப்படியே மாத்தி பார்ப்போம். இப்போ அந்த சாமானிய மக்களை யாராவது ஒருத்தர் அவர்கள் வீட்டு பெண்களை நோக்கி ஏதாவது கேட்க முடியுமா? கேட்டா ஏத்துக்குவாங்களா? உயிரோட விடுவாங்களா? சொல்லுங்க. உயிர் மிரட்டலே, கொலை மிரட்டலே விடுற அளவுக்கு மோசமான நபர்களாக நீங்க இருக்கீங்க. ஆனா ஏழை பெண்களாக இருந்தால், சாமானிய பெண்களாக இருந்தால் அவங்கள முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நீங்க ஆபாச கதையை மேடையில பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுல ஏதாவது ஒரு பயன் இருக்கா? ஒரு அமைச்சர் என்ன பேசணும் அப்படிங்கிறது ஒரு சமூகத்திற்கு பயன்படும் வகையில ஒரு பேச்சாக அமைந்தால் அது உண்மையாகவே நல்லா இருக்கும். சமூகத்திற்கு ஒவ்வாத, காது கொடுத்து கூட கேட்க முடியாத அளவுக்கு பேசுறீங்கன்னா நீங்க அமைச்சராக இருப்பதற்கும் தகுதி இல்லை, மனிதராக வாழ்வதற்கு கூட அடிப்படை தகுதி இழந்துட்டீங்க. அதுல அவர் மதம் சார்ந்தும் வேற பேசுனது இன்னமும் ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பி விடுது. சைவம் வைணவம் அப்படிங்கிறது எதற்கு ஒப்பிட்டு பேசுவது அப்படின்னு இருக்கு இல்லையா? கொள்கை முரண்கள் இருக்கலாம், ஆனா எதற்காக இப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கணும். அதாவது உண்மையான தலைவருங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை இருந்தாலும் பிறர் மனதை துன்பப்படுத்தாம இருக்கணுங்க. அதுதான் தலைமை பண்பு. நீங்க துன்பப்படுத்த, அதாவது சைவம் வைணவம்ங்கிறது இந்து மதத்துக்கு கீழே வருது. அப்ப அவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும், எப்படியாவது அவங்கள துன்புறுத்தணும், அவங்கள மனசு கஷ்டப்பட வைக்கணும், அவங்கள காயப்படுத்தணும். இதே குறிக்கோளோட தான் திமுக உள்ளவங்க இருக்காங்க. இவர்களுடைய முழு செயல்களுமே ஒரு தரப்பினர், அதுவும் இந்து மக்களை பார்த்தால் அவர்களுக்கு என்ன தோணும்னே தெரியாது. ஏன்னா அவங்க எதிர்க்கிறதும் இல்லைல்ல. இன்னைக்கு வேறு மதத்தை பற்றி பேசியிருந்தால் இந்நேரம் பொன்முடி அவர்களோட வீட்டை சுற்றி இப்போ ஒரு பெரிய கூட்டம் நின்று இருக்கும், ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. எப்படி எங்கள் மதத்தை பற்றி இவ்வளோ இழிவாக பேசணும்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும், இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இந்து மதத்தை பற்றி பேசும்போது இவர்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ எங்கன்னா எதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க. திமுக பெண்களை பற்றி பேசலாம், இவங்க சைவம் வைணவத்தை பற்றி பேசலாம் அப்படின்னா இவர்கள்ட்டேருந்து எந்த ரியாக்ஷனும் வராது, பதில் வினை வராதுன்னு நினச்சிக்கிட்டு செயல்படுறாரு. இனிமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய இடம் கோயில் தானே. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் திருநீர் பூசுறதை போயிட்டு நாமம் போடுறத போய் விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா வரக்கூடிய தேர்தலுக்கு இந்த ஒரு பேச்சு போதும். இவர் பேசுன இந்த ஒரு பேச்சு என்னதான் மன்னிப்பு கேட்டாலும், என்னதான் இவங்க பதவியிலேருந்து நீக்கம் செய்தாலும் அதெல்லாம் பத்தாதுங்க, அதெல்லாம் பத்தாது. இவர் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும். ஆனா இப்ப எடுத்த நடவடிக்கையே பரவாயில்ல ஒரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குல்ல. ஏன்னா முன்பு இருந்த ஒரு அரசியல் காலகட்டம் அப்படிங்கிறது வேற. அண்ணா அவர்களே பேசியிருப்பாரு, நான் ஒன்றும் முற்றும் திறந்த முனிவனும் இல்லை, நீ அவள் ஒன்றும் படித்தாண்டா பத்தினி இல்லை அப்படின்னு. அந்த காலகட்டம் இருக்கு. அதெல்லாம் கடந்து இப்போ ஒரு நாகரிகமான ஒரு அரசியல்ல பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு காலச்சூழல்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப இனியும் எதையும் பொறுத்து கொள்ள முடியாது. ஆனா இந்த கட்டத்துல இவர் இப்படி பேசின உடனேயே ஒரு நடவடிக்கை, அதுவும் பொதுச் செயலாளர் தான் எப்பவும் இந்த நீக்கத்துக்கு வெளியிடுறது, தலைவரே இதுல தலையிட்டு வெளியிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ வரவேற்கத்தக்கது. ஆனாலும் அவர் இன்னும் அமைச்சர் பதவியில் தான் நீடித்து கொண்டிருக்கிறார். அந்த இடம் ஒரு கேள்விக்குரியதாகவே எதிர்த்தரப்பிலிருந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணுங்கிறது தான். அதாவது இந்த அறிக்கையே எப்போ கொடுக்குறாங்கன்னா நாங்கள்லாம் அறிக்கை தயார் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இவரை கண்டிக்கிறேன்னு சொல்லி கனிமொழி அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. நீங்கள் தண்டிக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு கண்டிக்காதீங்க அப்படின்னு நான் எழுதி ஒரு 25 நிமிஷம் இருக்கும், அரை மணி நேரத்துக்குள்ளே தான் அவருக்கு அந்த பதவியிலேருந்து நீக்கிறோங்கிறதெல்லாம் வருது. அப்போ என்ன மாதிரி நிறையா பேர் அறிக்கை கொடுக்க ஆரம்பித்து பேச ஆரம்பித்த பிறகு தான்
அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இவங்களா நடவடிக்கை எடுக்கிறாங்களா? எடுக்க மாட்டாங்க. ஒரு அழுத்தம் வருது, ஒரு தரப்பினர் பேச தொடங்கிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது மாதிரி கண் துடைப்புக்காக நடவடிக்கை எடுக்காம உண்மையாகவே பெண்கள் குறித்து பேசினா கோவப்பட்டு நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா அது வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிறதா தான் இருக்கும். நீங்க கட்சி பதவியிலேருந்து இப்ப நீக்குவீங்க, அப்படியே எல்லாம் அப்படியே காலம் பதிச்சுன்னு ஒரு 3 மாசம் 2 மாசத்துல திரும்ப இதை விட பெரிய கட்சி பதவியா பார்த்து கொடுத்து அவரை உள்ள சேர்த்துக்குவீங்க. ஏன்னா பேச்சாளர்கள் எல்லாமே அப்படித்தானே பண்றாங்க. தற்காலிகமா நீக்கம் செய்யறது, அவங்கள அப்படியே சேர்த்துக்கிறது. இது வந்து திமுகவுக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய ஒரு செயலாக தான் இந்த கட்சி பதவியிலிருந்து நீக்கிறது பார்க்கப்படும். ஆனால் இவர் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர், இன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருக்காரு. சரி, வனத்துறை அமைச்சராக போனதுனால அவர் வனத்துல இருக்கிற அனிமலுக்கு இருக்கிற விலங்குக்கு இருக்கிற அறிவு கூட அவருக்கு இருக்காது, இது மாதிரி பேசுறாரு. இப்ப இவரை நம்பி ஒரு மிகப்பெரிய துறை உயர்கல்வித்துறை இருந்ததை நினைச்சாலே பயமா இருக்கு. இவர் எப்படி வந்து இவரை சுற்றியுள்ள பெண்களை எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, எப்படி நடத்துவாங்க, என்ன மாதிரியான மனிதர்கள் இவர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வும் ஐயமும் வருது இவங்க மேல. ஏன்னா மனதிலிருந்து வருவது தாங்க பேச்சு. பேச்சு அப்படிங்கிறது எழுதி வச்சு ஏதோ ஒரு தகவலை படிக்கிறோம்னா தகவல் அதை படிக்கலாம். ஆனா ஒரு மேடை பேச்சு அப்படிங்கிறதோ, இப்ப நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதோ என்னுடைய மனதிலிருந்து எனக்கு தோன்றுகின்ற கருத்துக்களை நான் வெளிப்படுத்துவது. இந்த வெளிப்பாட ஒரு சரியான முறையில் பண்ணாம இவ்வளவு கொச்சையா, இவ்வளவு அருவருப்பா, இப்படி ஒரு மோசமா, அதையும் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப நக்கலா ஏளனமாக ஒரு அமைச்சரால பேச முடியுதுன்னா அவர் உண்மையா சொல்றாங்க, அவர் சட்டப்படியே அவர் மேல வந்து பெண்கள் சேர்ந்து வழக்கே தொடுக்கலாம். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்கள் கூட இதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறிதான். அதெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்க, அதெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்க. அப்ப நான் பெண்களை விடுங்க, அவர் பேசின உடனே அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சவங்க வந்து இல்ல தவறா பேசிட்டாங்க மன்னிச்சிருங்க பெண்கள்லாம் சொல்லியிருக்கலாமே. அப்படி அவர்கள் ஒருங்கிணைத்தவர்கள் பெரிய நல்லவங்களா இருந்தா, அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. அதிகாரத்துல இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம். ஓசி பஸ்ன்னு சொல்லலாம், இப்போ என்னென்ன பேசணும்னு அவங்களுக்கு தோணுதோ. ஃபோன், அம்மா கல்லூரி மாணவிகள்கிட்ட போய் 1000 ரூபாய் பணம் வந்துட்டாமா, நீ ஊர் சுத்து, எவன்கிட்ட வேணாலும் ஃபோன் பேசு. யாரு? துரைமுருகன் அவர்கள், ஒரு மூத்த அமைச்சர். அவருக்கு என்ன வயசாகுது? ஒரு மாணவிகள் மத்தியில என்ன பேசணும்? உனக்கு கல்வி செலவுக்கு ஆயிடும், கல்லூரிக்கு தேவையான பொருட்களை நீங்க நோட்டு புத்தகம் இதெல்லாம் நீங்க யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க இன்னைக்கு சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு ஒவ்வொரு நாளும் படிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் பயன்படுத்திக்க வேண்டிய 1000 ரூபாயை நீ ஊர் சுத்து, போன்ல எவன்கிட்டயாவது பேசு அப்படின்லாம் பேசுறாங்கன்னா இவங்க பேட்டர்ன் என்ன? இவங்களோட வடிவம், அமைப்பு, உள்ளுக்குள்ள இருந்த டிஎன்ஏ ஃபார்மேட் எல்லாமே மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது, கொச்சையானது. நானும் பார்க்குறேன், பல கல்லூரி நிகழ்வுகளுக்கும் போறாங்க. அப்ப பேசும்போது கூட துரைமுருகன் அவர்கள் என்ன பேசுறாரு, நான் படிக்கிறப்ப ஒரு கிளாஸுக்கு 2 பொண்ணுங்க தான் இருப்பாங்க. எப்படி? இதெல்லாம் ஒரு கதையா? இவங்க சிந்தனை முழுவதுமாக ஒரு பெண்ணை போக பொருளாக பார்க்கிற ஒரு எண்ண ஓட்டம் தான் இதோட வெளிப்பாடு. அவங்கள ஒரு அறிவாளியாகவோ அல்லது ஒரு அரசியல் இருக்காங்கன்னோ அல்லது அந்த சாமானிய மக்களா இருந்தாலும் அவங்க ஒரு குடும்ப தலைவியாகவோ அது மாதிரிலாம் பெண்களை பார்க்கல. இவங்களுக்கு ஒரே திங்கிங், பெண் என்றால் போக பொருள், அவ ஒரு காம பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் பார்க்கிறாங்களே தவிர அது ஒரு உயிர்னு கூட நினைக்கிறது இல்லை. ஆனா இனிமேலும் பேசிட்டு போனா நம்மளாம் சும்மா இருக்க முடியாது இல்லை. இதுவரைக்கும் இருந்த பெண்கள் வேற. நீங்க சொல்வது போல கடந்த கால அரசியல்ல எது வேணாலும் நடந்திருக்கலாம், எது வேணாலும் பேசியிருக்கலாம், அது வேற. ஆனா இன்றைய அரசியல் அப்படிங்கும் போது இங்க பெண்கள் கல்வியில நல்லா சிறந்து விளங்குறாங்க, பல துறைகள்ல சிறந்து விளங்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க பேசுறதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இந்த பெண்களை பேசுகின்ற இந்த மனநிலை எப்படி எடுத்துக்கிறது? சீமான் அவர்கள் கூட சமீபத்தில் பேசுனதும் இதே மாதிரி தான் பேசு பொருளானது. நான் என்ன குச்சி கட்டின அந்த பொண்ணையா நான் வந்து கூட்டிட்டு போய் அப்படின்னு ஒரு தவறான வார்த்தைகள்லாம் வந்தது. இப்போ அவங்க தரப்புலேருந்து கேட்குறது என்ன அப்படின்னா, சீமான் பேசுனதுக்கு சொன்னீங்களே, இப்போ அமைச்சரே பேசியிருக்கிறாரே அப்படின்னு. அப்போ இதெல்லாம் போட்டி போடுற விஷயமா? இதெல்லாம் அங்கே ஒரு தலைவரே பேசுகிறார், இங்கே ஒரு அமைச்சரே பேசுகிறார். அந்த பெண்களை பேசக்கூடிய அந்த மனநிலை என்ன மனநிலை இதெல்லாம்? அதாவது சீமான் அவர்கள் நிறைய இடத்துல பேசும்போது நெஞ்ச நிமித்துக்கிட்டு நடங்க அப்படின்லாம் சொல்லி ஆண்களை பார்த்து சொல்லி வீரத்தை ஊட்டுறதா நினைச்சுக்கிட்டு பேசுவார்ல. அப்ப அந்த இடத்துல பெண்களை இழிவா பேசுறது கூட வீரம்னு அவர் நினைச்சிருக்காரு. அதைதான் அப்படிதான் பாக்குறேன்.
இது ஒரு மிகப்பெரிய கோழைத்தனம். அவர் ஒரு பெண்ணை ஒரு பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குது. அவர் பேசும்போதெல்லாம் எனக்கு கடுங்கோபம் வந்தது. நான் என்னுடைய நேரலையில் நானே பேசி திட்டியே போட்டிருந்தேன். கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு பேசும்போது கூடங்க ஒரு குச்சிக்குள்ள உள்ள ஒரு பொண்ணோட நிலை எப்படி இருக்கும்? சயின்ஸ் படியே யோசிங்க. அந்த பொண்ணை போய் நீ வக்கரமா யோசிக்கிறீன்னா உன்னோட புத்தி எப்படிப்பட்டதா இருக்கும்? நீ எவ்வளவு மோசமான ஒரு மனநிலையில இருப்ப. நீங்க ஒரு வேற பேசும்போது எதுக்கெடுத்தாலும் பெண்களை தான் பத்தி பேசுறாங்க. ஒரு கெட்ட வார்த்தைகள், ஒட்டுமொத்த கெட்ட வார்த்தைகளுமே 90% பெண்ணுடைய உடல் உறுப்புகளை பற்றியும் பெண்ணோட கேரக்டரை பத்தி மட்டும்தான் பேசப்படுது. பெண்களும் பேசுறாங்க, இல்லைன்னு சொல்லல, ஆண்களும் பேசுறாங்க. பொதுவாகவே இன்றைய உலகத்துல பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் இதுதான். இந்த வார்த்தைகள் தான் பேசுறாங்க, இதுதான் இப்படிதான் பேசுறாங்க. அது எனக்கு அதை நான் அடுத்தது வர்றேன். சீமான் பத்தி சொல்றேன். சீமானுக்கு இந்த ஒரு பெண்ணால எப்பப்ப பிரச்சனை வருதோ அப்ப எல்லாம் சுத்தி பொம்பளை பிள்ளைங்களையா நிக்க வச்சுக்கிறது, அந்த இடத்துல என்னென்ன பேசணுமோ அதை பேசுறது. அதே இடத்துல அந்த அந்த ஒரு வார்த்தை பேசினார் பாருங்க, அந்த பொண்ணைய தூக்கிட்டு போயிட்டேன்னு. என்ன பெண்கள் நீங்க? உங்க பக்கத்துல உங்க வீட்டு பொண்ணா நினைக்க வேண்டாமா? அதை இமேஜின் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு அந்த குடிசைக்குள்ள இருந்து அதை சீமான் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க பக்கத்துல நிக்க முடியுமா? செருப்பாலே அடிப்பன்னு மிரட்டி இருக்கணும் அவரை. உண்மையாக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் போடுங்க. எனக்கு அவர் மேலெல்லாம் ஒரு சதவீதம் கூட அவர் இவ்வளவு நாள் அரசியல்ல என்ன பேசி இருந்தாலும் அது மேல கூட நம்ம அப்பப்ப சரியாதான் சொல்றாருங்கிற எண்ணம் வரும். ஆமா நல்லா சொல்றாரு அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும், எனக்கும் வந்திருக்கு. ஆனா எப்போது இப்படி பேசினாரோ அவர் மேல 1% கூட ஒரு பொது வாழ்க்கைக்கு தகுதியான மனிதரை நான் பார்க்கவே மாட்டேங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எந்த காலகட்டத்திலையுமே இது அவரால் வாபஸ் வாங்கவே முடியாது. ஏற்கனவே கொள்ளையில 1000 பொண்ணுங்க இருக்கும்போது அவதான் கிடைச்சாலான்னு என் மனைவி சொன்னாங்கன்னு சொன்னாரு பாருங்க. அப்பவே நமக்கு ஒரு பெரிய கோபம் வந்தது. இது என்னடா அது, ஒரு பெண்ணே இப்படி சொல்லியிருக்காங்களான்னு. அல்லது அப்படியே டைரக்டரா இருக்கிறதுனால கதை சொல்ற மாதிரி அப்படியே அது மேல பழி, அவங்க மனைவி மேல பழிய போட்டு தானே சொல்றாராங்கிறதும் தெரியாது. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் பெண்களை பற்றி பேசுறதை மட்டும்தான் அதிக உச்சபட்ச ஒரு பணியாவே வச்சிருக்காரு சீமான். அதுக்கு போய் சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர். நானும் பாக்குறேன். அது ஆணாதிக்க மனப்ப. நான் பெண்ணியவாதி கிடையாதுங்க. பெண்கள் தவறு செய்யற பெண்களை நானும் கண்டிக்கிறேன். நானும் அவர்களை எவ்வளவு மோசமாக வேணாலும் விமர்சனம் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா பெண்களை அப்பாவியாக இருக்கக்கூடியவர்களையும் சாதாரணமா இருக்கவங்களையும் ஏன் போட்டு மீண்டும் மீண்டும் போட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி அவர்கள் மனதுக்குள்ள ஏண்டா பொண்ணா பிறந்தோங்கிற ஒரு நிலையை உருவாக்குவது மாதிரி பேசுறாரு. சீமான் பேசுறதுக்கு போட்டியா திமுக உள்ளவங்க பேசுறாங்க. இப்ப திமுக உள்ளவங்களுக்கு போட்டியா மறுபடி சீமான் பேச ஆரம்பிப்பார். இப்ப இவங்களுக்குள்ளலாம் அந்த போட்டியா? பெண்களை யார் இழிவா அதிகமா பேசுறாங்கிற போட்டியா? ஒட்டு மொத்தமாக அரசியல் களத்துல பெண்கள் எல்லாம் தனியா நின்று ஒரு பெரிய ஒரு சக்தியாக மாறுவதற்கு இவங்களோட பேச்சுகள் ஒரு அடித்தளமா அமைய போகுதுங்கிறது தான் எனக்கு தோணுது. உண்மையாகவே எனக்கு அதுதான் தோணுது. அதாவது இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம வரக்கூடிய தலைமுறைக்கு எதையுமே நம்ம சொல்லி கொடுக்க வேண்டாம். ஒரு நல்ல ஒரு சமூகமா உருவாகணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எண்ணம். அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது வேற கலைத்துறையா இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் யார் பேசினாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் வரணும். குறிப்பா பெண்களுக்கு அந்த எழுச்சி வரணும். ஏதோ அவங்க பேசிட்டு போறாங்க, நமக்கு என்ன, அதை கேட்டுட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டு எதிர்த்தால்தான் இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். அதற்கான முயற்சி நாமும் தொடங்குவோம். கண்டிப்பாக நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு கட்சி பாகுபாடு கிடையாது. எந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை அவமானப்படுத்தினாலும் குரல் கொடுக்க வேண்டியது அனைவருடைய கட்டாயமாகிறது. நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட், ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க். GRC ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.